73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன. அது அண்ணா திமுக, திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்சபோது கூட 73 ஆண்டு காலம் கடன் வாங்கியது. 2021 வரைக்கும் 5,18,000. அதற்கு பிறகு 4 ஆண்டு காலத்தில் 4 லட்சம் கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறீங்க? எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல, என் மீதே போட்டீங்கல்ல. டெண்டரே வைக்காது ஊழல்னா எவ்வளவு அறிவுபூர்வமான ஆட்கள். இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். அவங்களுக்கு வந்து ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா நல்லா சொல்லி நீங்க பத்திரிகையாளர் ஊடகங்களுக்குள்ள நீங்களே பாருங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல். இந்த ஊழல் விசாரிக்கிறதுக்கு 5 வருஷம் வேணும். அந்த அளவுக்கு ஊழல் மலிச்சு கிடக்கு இந்த ஆட்சியில. அவ்வளவு ஊழல், எல்லா துறையிலுமே ஊழல். ஏங்க எங்களை பிரிச்சு பாக்குறதுலயே பாக்குறீங்க? நல்லா உஷாரா கேள்வி கேட்கறீங்க. எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னீங்க? நாங்களாம் இப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அதாவது அவர்கள் வந்து நாங்கள் என்னென்னலாம் சொன்னோம் அதை மறுக்கவே இல்லையே. நாங்கள் சொன்னதெல்லாம் மறுத்து சொல்லியிருக்கணும்ல, எதையும் மறுக்கலையே. நான் என்னென்ன காரணத்திற்காக சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் தீர்மானத்தை கொண்டாந்து நான் சொன்னேன். அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்பொழுதும் போல் இதை திசை திருப்பி வேணும். இதுக்கு அப்படி பேசலை. அது மட்டும் இல்லை, இப்போ சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்த உடனே முதலமைச்சர் ஆணைக்குப்படி தான் செயல்படுங்க. இப்போ பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய ஆணைப்படி தான் செயல்படுங்கன்னு அறிவிக்கிறாரு. நான் அதான் சொன்னேன், இது யார் இயக்குறான்னு நான் கூட கேட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்பட வேணும். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, முதலமைச்சர், எதிர்கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. எது சரி எது தவறுன்னு தான் பார்க்கணும். அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு. அதையும் மறந்து இன்றைக்கி அதையும் தான் சொல்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு நீ சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போகிறேன். இது எங்களுக்கு வருத்தம், வேதனை அளிக்குது. சார், நேற்று முதலமைச்சர் பேசும்போது 2011 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் 120% கடன் அளவு இருந்தது. திமுக ஆட்சி வந்த 4 ஆண்டுகளில் 93% நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். சரி, உங்களுக்கு ஊடக நம்பரும் பத்திரிகையும் தெரியாதில்ல. இதெல்லாம் விஞ்ஞான முறைப்படி எப்பவுமே கடைப்பிடிக்கிறீங்க. திமுக எந்த கடனில் வச்சு சொல்கிறாங்க பாருங்கள். 2011 அம்மா பொறுப்பேற்கும்போது திமுக 1,14,000. அப்போ மீண்டும் அம்மா 2016 வரைக்கும் 2,17,000. அப்போ 128ங்கிறான். அந்த கடனை வச்சு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ கடன் எவ்வளோ இப்படிப்பா. இதெல்லாம் ஒரு தந்திரம், மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு நாடகம். 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கிட்டு 93%. எதை அந்த 5,18,000 கூட ஒப்பிட்டு 93%. யாரை ஏமாத்துற நாடகம்? நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு. நீ விஞ்ஞான உலகம் பேச பேச லைவில் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாம் படித்த மாணவர்களும், இன்றைக்கு தமிழகம் அறிவுபூர்வமான மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள். ஆக இவரெல்லாம் ஏமாற்ற முடியாது. இப்படி டேலி பண்ணிலாம் ஏமாற்ற முடியாது. நீ வாங்கினது 4 லட்சம் கோடி, இதுக்கு முந்தி 5,18,000 கோடி இருந்தது. அப்போது எவ்வளோ சதவீதம் கண்டிட்டு பாருங்கள். பழசு 5,18. இப்போ எவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கிறீங்க? 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன. அது அண்ணா திமுக, திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்சபோது கூட 73 ஆண்டு காலம் கடன் வாங்கியது. 2021 வரைக்கும் 5,18,000. அதற்கு பிறகு 4 ஆண்டு காலத்தில் 4 லட்சம் கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறீங்க? அதுவும் இல்லையா. இன்னொரு பக்கம் வரி மேல் வரி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மதுபானம், அதில் வருமானம் அதிகம், கிட்டத்தட்ட 35% ஏற்றிருக்கிறீங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு மதுபானத்தில் அந்த மதுபான விற்பனையில் 35% விற்பனை ஏற்றிருக்கிறீங்க. அதில் கூடுதல் வரி, வழிகாட்டு மதிப்பு, அதில் வருமானம், இப்படி பல வகையிலும் வருமானம் அதிகரிச்சிருக்குது, கடனும் அதிகரிச்சிருக்குது. புதிய திட்டம் எதுவும் இல்லையே, மூலதன செலவும் அதிகம் இல்லையே, பற்றாக்குறை 41,000 கோடி. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஒன்றும் கிடையாது. அப்படி டேலி பண்ணி பேசிட்டு போகிறாங்க. இந்த புள்ளி வர இதுக்கு பர்சன்டேஜ், அதுக்கு பர்சன்டேஜ், மக்களை ஏமாற்றுவது. என்ன கடன் வாங்கினா, என்ன வருவாய், எவ்வளோ மூலதன செலவு, அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. அதாவது அமலாக்கத்துறை வெளியிட்டது, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன், ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நான் கருத்து சொல்லியிருக்கிறேன். அமலாக்கத்துறை வெளியிட்டது சொன்னேன். 1000 கோடி அளவுக்கு அதில் அமலாக்கத்துறையில்
முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்பில் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி. ஆனால் அந்த முழு விவரம் எங்களுக்கு வரல. அது வந்த பிறகு முழுமையாக உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இந்த 1000 கோடி இல்லை, இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருந்து சுமார் 40,000 கோடிக்கு மேலே இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக, முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் முழுமையாக தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் நாங்கள் வெளிப்படுத்துவோம். அமைச்சர் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அமைச்சர் இந்த டாஸ்மாக் முறை ஒரு விளக்கத்தை சொல்றாரு. ஒரு 10 கடைகள் தவறு பண்ணுச்சுன்னா அந்த 10 கடைகள் மேல நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அந்த எஃப்ஐஆரை வச்சு தான் எங்களுக்கு அமலாக்கத்துறை இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அது நாங்கள் எப்படி பொறுப்பாக தான் நாங்கள் சொல்கிறோங்க. அவ்வளோ நல்லா சொல்கிறாருல்ல. நான் அதிமுகவில் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டோம். டெண்டர் விட்டது அதிகாரி தான். என்ன கேஸ் ஃபைல் பண்ணாங்க, எங்கிட்ட டிவிசியில் போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்சநீதிமன்றம் போனாங்க. அப்போல்லாம் யாரை கேட்டு போனாங்க? இவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா? ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடினேன். இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னாங்க. இல்லை, நான் வழக்கை நடத்துகிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஏற்கனவே அதை பேசி பதிவாகிருக்குது. ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபித்தேன். அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்கல்ல. விருதான மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லைல்ல. ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? போ, வழக்கு போட்டால் சந்தி, நீதிமன்றத்துக்கு போ, உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். ஏன் எங்களையெல்லாம் போட்டீங்களா? என் மீதே போட்டீங்களா? டெண்டரே வைக்காது ஊழல்னா எவ்வளோ அறிவுபூர்வமான ஆட்கள். எங்க டெண்டரே இல்லை, உலக வங்கியில் அந்த நிதியை கொடுக்கல, ரத்து. மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மீண்டும் அந்த டெண்டரை எடுத்து 2ஆக பிரித்து விட்றோம். வெவ்வேறு டெண்டர் எடுக்கிறாங்க. அதில் எப்படிங்க ஊழல் நடக்கும்? சும்மா ஹைகோர்ட் கிளிகிளி கிழிச்சிட்டாங்க. இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க. எதற்காக சொல்லிட்டுறா? இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். அமலாக்கத்துறை எங்களை ரெய்டு பண்ணுறது, நாங்கள்லாம் டீலிமிட்டேஷன் சொன்னதுனால, மொழிக்கொலிக்கு சொன்னதுனால வரதுங்கிறாங்க. எங்களுக்கு வந்தது என்ன கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்டியா. நல்லா நீங்கள் பத்திரிகையாளர் ஊடகக்குள்ள நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிட்டலு கேலி எங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ மட்டும் சொல்கிறேன், அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழல். இந்த ஊழல் விசாரிக்கிறதுக்கு 5 வருஷம் வேணும். அந்த அளவுக்கு ஊழல் மலிஞ்சு கிடக்கு இந்த ஆட்சியில். அவ்வளோ ஊழல், எல்லா துறையிலுமே ஊழல். கவலையெல்லாம் செய்கிறாங்க, எதை பற்றியும் பயம் இல்லை, சர்வசாரம் நடக்கிறாங்க. அதையெல்லாம் சொன்னால் இப்போ தப்பிச்சுக்குவாங்க. ஆட்சி வரட்டும், முறைப்படி வழக்கு தொடருவோம். அப்பொழுது மக்களும் பார்த்துக்குவாங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்று இயங்கக்கூடிய வகையில் தான் திமுக ஆட்சி இருக்கு. இன்னைக்கும் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு, பிரமாதமாக சொல்லியிருக்காரு. முதலமைச்சர்களுடைய திறமை யாராலையும் பண்ண. ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க, எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? நோபல் பரிசு கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்? ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும். ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை. அதனால் ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா? விட முடியாதுங்க. இது ஜனநாயக அடிப்படை உரிமை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க. அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நீ அதிமுக ஓட்டு போட்ட உனக்கு செய்ய மாட்டேன், அப்படி தான் செய்கிறாங்க. அப்படி தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பல துறைகளில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. பல துறையில் திமுகவுக்கு சாதகமானதுக்கு தான் அந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த 3 லட்சம் வீடு இல்லை யார் கொடுக்க போகிறாங்க? திமுககாரனை பார்த்து கொடுப்பாங்க. 1 லட்சம் வீடு அறிவிச்சிருக்கான்னு சொன்னாங்களே, இதெல்லாம் திமுககாரன் கொடுக்குறதுக்கு தான் இதை அறிவிச்சிருக்காங்க ஒழிய நாட்டு மக்களுக்காக கொடுக்கல. அதிமுக அப்படி இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமாக தான் இருக்கும். எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கணுமான்னு கேட்குறேன். ஏங்க எங்களை பிரித்து பார்க்குறதுலையே பார்க்குறீங்க? நல்லா உஷாராக கேள்வி கேட்குறீங்க. எப்போ பார்த்தாலும் இதில் எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களே ஒழிய ஒற்றுமையாக இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் எப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பண்ணி தான் மூக்குடைப்பார். மூக்குடைந்து போகும்.
சூப்பர் சூப்பர்